ஊத்து பேசுறீங்க தேவையா பசங்கள ஏய் ஏய் ஏடா ஏய் ஏய் ஊட்ட வச்சிடா ஓட்டது வால் ஏடா ஊத்துடா ஏய் கேவேல போட்ட ஆம்பளை என்ன உள்ள வர போறா ஏய் நீ வாடா ஆம்பளையா நீ வாடா உள்ள வர பொட்டி ஊட்டாங்க பொட்ட டேய் என்ன நடக்குது கூத்து பண்ண கம்பளடா டேய் டேய் யார் ஏய் அரண்மனை தர அரசபைக்கு முன்னதாக மன்னர் வர வேண்டும் மன்னருக்கு ஒரு மாமலை அமைச்சர் இருக்க வேண்டும் அமைச்சருக்கு ஒரு மாமலை காவலர் இருக்க வேண்டும் நட காரத்தாம என்ன ஏன் காத்தாம என்ன இதுல இல்லையா அரசாங்கத்து வரமா சண்டை போட்டு வர என்னடா சண்டை கேட்காத அமைச்சர் வரணும் அப்ப அமாச்சோர் வரணும்ன்ற என்ன நடக்குது ஏன் கோமா வர என்ன பார்த்து கேட்கலாமா அந்த கேள்வி இல்ல கேட்கலாம் என்ன பார்த்து கேட்கலாமா என்ன கேட்கலாம் ஏ கப்பாசி எல்லாம் தெரியுமா உனக்கு உன்கிட்ட தெரியுமாடா யாரை கொண்டாங்க தெரியாது எப்படி பேசலாமா என்னடா நடந்தது என்ன கோமா வர சொல்லு அரசாங்கத்துக்கு நேரத்தோட வரணும் நான் வந்துக்கிறேன் நீ வந்துக்கிற என்ன பார்த்து கேட்கலாமா இல்ல கேட்கலாம் என்ன பார்த்து கேட்கலாமா இல்ல கேட்கலாம் அவன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன அது சரி நீ யார் தகுதி அரண்மனையில காவல்காரன் என்ன நடக்குது சொல்றான் டேய் ஜவான் மாவன உள்ள வந்து வச்சிங்க அவ்வளவுதான்டா வேற எவன்டா வச்சிங்கடா டேய் என்னடா நடக்குது டேய் அவளை என்ன பண்ணாடா நானு டேய் எலப்பமா சொல்றா எலப்படா என்னடா நடக்குது உட்காரு நான் உட்காரு உட்காரு உட்காருங்க சொல்றேன் உட்காருங்க போவா அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் எவ்வளவு கோபுரம் தெரியுமா பாத்துங்க ஐயா அரசாங்கத்து வந்துனே இருக்கிறேன் சரி டீ கடையில் ஒரு 4 பெரிய மாட்டம் உட்காந்துருந்தாங்க பெரிய மாட்டம் உட்காந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னு நான் போனேன் அப்படின்னு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க ஏதோ பையன் வாங்கி கொடுத்தாங்க ஆசையா அப்படின்னு குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு பிறகு ஒரு கேள்வி கேட்டாங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் என்ன அடிக்கலாமா அடிக்கலாமா நான் ஒரு நாள் 4 பேர் சுத்தி ரவுண்டு கட்டி ஜோடியா பசங்க உன்னை கத்தால வீட்டுக்கு போவானுங்க என்ன கேட்டாங்க திருக்காவேரி பார்த்த பஸ் ஸ்டாண்ட்ல வீட்டுக்கு போவானுங்க ஏய் என்ன கேட்டாங்க இல்ல பேசுறேன் போன் பண்ணிட்டேன் வராங்க ஜனங்க அப்படியா அங்க கேட்டல நிக்கிறாங்க கேட்டாங்க ஏன் நவருமா ஏன் எதுக்காக முதல்ல வேன் கடையில ஓடிப்பாங்க என்னடா நடக்குது பாரு இல்லடா என்ன நினைச்சுக்கிறாங்க ஏய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லலாம் ஐயா 29 மா வரணுமா 29 மா 29 மா அது பொருளோட அர்த்தத்தோட வரணுமா பொருளோட அர்த்தத்தோட வரணும் இது எனக்கு தெரியாதா அதானே எனக்கு தெரியாதா நம்ம இந்த நாட்டுல காவல்காரங்க தெரிஞ்சுக்கிற சொல்லது சொல்ல சொல்றது மணி ஐடியா எனக்கு தெரிஞ்சா பசங்க ஏன் ஒன்று அடிக்கிறாங்க அதைத்தான் நான் சொல்றேன் சரி இரு சரி இப்போ உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம் 5 பேர் 5 பேருக்கு எவ்வளவு அரிசி போடணும் என்ன ஒரு 3 படி போடணும் 5 பேருக்கா 5 பேர் ரொம்ப தாரியா இருக்கா 3 வேலை சாப்பிட சரியா 3 வேலைக்கு 3 படி ஆச்சியா ஒரு வேலைக்கு ஒரு படி ஆச்சியா நீ வயிறா 3 படி அரிசி சரி விடு 5 பேருக்கு நீ எத்தனை பேர் என்ன பண்ணுவீங்க 5 பேருக்கு 3 படி போடுற வீட்டுல ஒரு படி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சா 5 பேருக்கு பத்துமா அது எப்படி ஏண்டா ஏண்டா எப்படி எப்படி இப்போ 5 பேர் இருக்கீங்க 3 படி அரிசி போடுற வீட்டுல ஒரு படி அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா பத்துமா அது எப்படி பத்துமா பத்தாதுடா ஏய் பத்துமாடா ஏய் பத்தாதுடா ஏய் எச்சுடா பத்துமா பத்தாதுடா பத்தாதுடா பத்துமா பத்தாது ஏய் பத்துமா பத்துமா ஏய் பத்துமா பத்துமா டேய் நீ தான் மா சொன்னி அந்த விளக்கத்தை சொல்லுறாயா பத்துமா ஏய் பத்துமா உண்மையா வந்துச்சா டேய் 29 பத்துமா வந்துச்சு பத்துமா இன்னும் 19 மா இன்னொரு 19 மா ஓகே ஓ உங்க வீட்டால ஒரு பெரிய தென்னை மரத்துல தேனி கட்டிக்குது தென்னை மரத்துல தேனி கட்டுறது வழக்கம் தேனி கட்டி வரும் ஒரு சின்ன பையன் கீழே நின்று அந்த தேனை பாக்குறான் சின்ன பையன் இந்த சின்ன பையனுக்கு ஆசையா பாக்க அந்த பெரிய மரத்துல இருக்கிற தேனு எட்டுமா அது எப்படி எட்டுமா எட்டாதுடா எட்டுமா ஏய் தேனி அந்த பையன் கை எட்டாதுடா ஏய் என் கோவத்துக்கார பாத்து எட்டுமா எட்டாதுடா நான் எட்டுமா எட்டாதுடா ஏய் எட்டுமா எட்டுமா ஏய் எட்டுமா எட்டுமா ஏய் நான் மாவிளக்கு வந்தேன் நீ சரி
இப்பொழுது 8மா 8மா டேய் 18மா வந்துச்சா ஓகே இன்னும் 11 இருக்குது 11 இருக்கு உங்க வீட்ல பூனை எங்க வீட்ல பூனை எங்க வீட்ல எலி உங்க வீட்டு பூனை எங்க வீட்டு எலி பார்த்து 5மா அதே பரவாயில்லை 5மா அது எப்படி 5 ஏய் 5மா 5 ஏய் டேய் பாய் 5 5மா யார்கிட்ட பேசுற டேய் டேய் 5மா 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 5 டேய் டேய் பாய் டேய் ஒத்தடா 5மா என்னம்மா 5மா ஏய் 5 மாவா நீ 5மா நான் எதெல்லாம் போய் புரிஞ்சுக்கிறேன் 5மா வந்துச்சா டேய் உண்மையாடா டேய் 18மா இது ஒரு 5மா 23மா உன்னை எத்தனை இருக்குது 6 மாறு ஓகே அம்மா என் மொண்டாட்டி பத்தினி ஆமா என் மொண்டாட்டி பத்தினி ஏய் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானடா உனக்கும் தெரியும் மொண்டாட்டி பத்தினி ஆமா உன் மனைவி பத்தினி தானா பத்தினி ஆமா என் மொண்டாட்டி பத்தினி உன் மொண்டாட்டி தேவடியா நாமா ஓ என் மொண்டாட்டி பத்தினி உன் மொண்டாட்டி தேவடியா ஏண்டா ஏன் என்ன சொல்ற உன் கதைக்கு ஓகே என்ன கதைக்கு சொல்ற யுவராஜ் சொல்லுங்க ஓ என் மொண்டாட்டி வந்து பத்தினி இவரு பொண்டாட்டி தேவடியா டேய் மாத்தி சொல்றதுனா எப்படியா உன் பொண்டாட்டி தேவடியா ஏய் அது கதை வராதா அப்படியே கதை அது ஆமா அப்படியே பண்ண கதை இது என் மொண்டாட்டி பத்தினினா தான் கதை வரும் அப்படியா ஆ முண்டாட்டி என் மொண்டாட்டி பத்தினி உன் மொண்டாட்டி தேவடியா போடு ஏய் கையா சொல்றா அதங்க என் மொண்டாட்டி பத்தினி உன் மனைவி பத்தினி உன் மொண்டாட்டி இப்போ என் மொண்டாட்டி பத்தினி பார்த்து உன் மொண்டாட்டி செவுலியா வந்து என் மொண்டாட்டி செவுலியான்னா மனம் ஆறுமா அது எப்படிடா மனம் ஏய் இது 6 மனம் இது ஆறுமா 6 நிமிஷம் டேய் ஆறுமா ஆறுமாடா என்னடா ஆறுமா ஆறுமா ஏய் அழகப்பா சரியா போய் உண்மையா 6மா டேய் வந்துச்சா 23மா இது 6மா 29மா வந்துச்சா இதை தான் சொல்றேன் அந்த செவுலியா பத்திரம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாருங்க என் மொண்டாட்டி யாரு என் மொண்டாட்டி யாரு டேய் பத்தினிடா மொண்டாட்டி யாரு தேவடிக்கா அழகப்பா சும்மா உனக்கு இருக்குதுடா எப்ப பார்த்து இருக்குது அறிவு அறிவு இருக்கு அது மட்டுமல்ல ஏய் உன் பாட்டனாரத்துல வந்து நீ இங்க பதவியில் வேலை செய்யணும் இருக்குங்க நீ வேலை செய்திருக்கல ஆமா சேவைகள் செய்திருக்காங்க ஏன்? உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை இதானே இதுக்கே நான் சொல்லிட்டு அதானே. வந்துட்டேன் இதே பெரிய கேள்வி என் மொண்டாட்டி பத்தினும் மொண்டாட்டி செவிலியான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லலாம் இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் கேள்வி ஏய் உலகத்திலே உயர்ந்த தெய்வம் சிறந்த தெய்வம் முதல் தெய்வம் தெரிஞ்சா சொல்லு இது எனக்கு தெரியாதா விநாயக பெருமாள் முதல்ல கடவுள் விநாயகர் விநாயகர் பெருமாள் டேய் பிள்ளையார் சொல்லி போடலன்னா எந்த வேலையும் நடக்காது பிள்ளையார பிடிச்சி வைக்கலன்னா எந்த கலகாலம் எடுக்கும் நடக்காது இதானே ஆமா ஏய் இந்த உலகத்திலே உயர்ந்த தெய்வம் சிறந்த தெய்வம் முதல் தெய்வம் பிள்ளை விநாயகர் யாரு விநாயகர் இல்ல யா? விநாயகர் கிடையாது விநாயகர் தாங்க இந்த உலகத்திலே உயர்ந்த தெய்வம் சிறந்த தெய்வம் முதல் தெய்வம் யார் தெரியுமா யாரு நம்ம பெற்றெடுத்தார்களே தாய் அம்மா ஆ. அம்மா தாண்டா இந்த உலகத்திலே உயர்ந்த தெய்வம் சிறந்த தெய்வம் ஓய், தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அம்மா பத்தி மட்டும் பேசாத ஏண்டா? அம்மா பத்தி பேசவும் கொலை பண்ணிடும் நானு என்னடா சொல்ற நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு குண்டு பல்பு போட்டாங்களா உள்ள நான் இருட்டுல எவ்வளவு அவசரப்பட்டிருந்தேன் ஏய் அது உள்ள இருக்க பார்த்தேன் நீ இல்ல என்னடா இப்ப இருட்டு இருக்குது கரெக்ட். இந்த உலகத்திலே உயர்ந்த தெய்வம் சிறந்த தெய்வம் அம்மாவுக்கு நிகரான தெய்வம் இல்ல இல்ல இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா சொல்லு கடையில போய் ஓனர் தேங்காய் ஒண்ணு வாங்கி அப்பான்னு சொல்றாரு ஒழிக்கிறதுக்கு ஏய் ஆ. ஆரணி மனோ நாடகம் பண்ற ஓனர் தலைவர் ஒரே ஒரு தேங்காய் வாங்கணுமா அந்த தேங்காய் கடையில போய் வாங்கணும் உங்க 25 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன் 25 ரூபாய் கொண்டு கொடுத்து கடையில கொடுக்குறேன் தேங்காய கையில வாங்குறேன் கையில வாங்குற தேங்காய் எங்க எடுத்து போவேன் நேரா என் வீட்டுக்கு தான் எடுத்து போவா வீட்டுக்கு தான் எடுத்து போவேன் ஏன் இல்ல அது இல்ல பதில் வேற எப்படியா ஏய் கடையில போய் தேங்காய் வாங்குறேன்னா கையில வாங்குற தேங்காய் எங்க எடுத்து போக தெரியுமா எங்க நேரா காதாண்டு தான் எடுத்து போக தண்ணி ஆடுதா இல்லையான்னு பாரு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு அது போகட்டும் ஒரு நாட்டுக்கு இல்லை இதே மாதிரி நாட்டி மன்னனாக சீரம் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன் ஆமாங்க இருந்த போது என் அருமை மனைவி டேய் இதே பார்க்கணும்
மையிட்ட கண்ணோடு மான் விளையாட தேவர்கள் யாவரும் திருமண மேடை வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தாலே வசந்தத்தில் ஓர் நாள் மணவரையோரும் வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தாலே பொன்வண்ண மாலையில் ஸ்ரீராமன் கையில் திருமா பிரம்மா சிவனிடமூவே வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தாலே வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தால் வாய்த்தில் இருந்தாரே அங்கே வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தாலே பெண்மை பெருந்தக்க ஆவலே கற்பெண்ணும் செம்மை உண்டாக பெண் விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மனைவியாகி விஜயராணி என்று பெயர் பெற்று மிக சீர சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் அடுத்த சென்று என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பு அறிவு பார்க்க வேண்டும்.